அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 8ஆம் தேதி, தேய்பிறை, துவாதசி திதி பின்னிரவு 1:22 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி, பரணி நட்சத்திரம் மாலை 5:38 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம், பிரபலாரிஷ்ட யோகம் மாலை 5:38 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. அதே போல பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வண்டி வாகனம் வாங்கிறது விற்கிறது லாபகரமாக இருக்கும். உறவினர்கள் வருகையால வீடு களை கட்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சோர்ந்து போய் வருபவர்களுக்கு சுமை தாங்கிகளாக இருப்பவர்கள் நீங்க தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தவங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனடியாக ஓடிப்போய் முதலுதவி செய்யக்கூடிய முற்போக்கு சிந்தனைவாதிகளும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் மாலை 5:38 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்கும். சோர்வு களைப்பாகவும் இருப்பீங்க. வேலை சுமையும் அதிகமாகுங்க. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மாலை 5:38 கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்துல நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கும், ராசிக்குள்ளேயே சந்திரனுக்குனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கும் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை தொடங்கும் போதே அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்பதனை நாசுக்காக அறிந்து கொண்டு அவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அதை இயல்பாக செய்து கொடுத்து அவர்களிடம் நல்ல வாழ்த்துக்களை பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நிர்வாக திறமை அதிகரிக்கும். உங்கள் ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். பழைய நண்பர்கள், உறவினர்கள் தேடி வருவாங்க. நீங்களும் ஒரு சிலர் வீட்டுக்கு போய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த சிரமம் எல்லாமே விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தான் சொல்ல வந்த கருத்தை சாத்வீகமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள். தன்னுடைய முறை வரும் வரை காத்திருந்து தன்னுடைய முறை வந்த பிறகு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சிலரிடம் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தலைமை பொறுப்பு, கூடுதல் பதவி, அதெல்லாம் கூட உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஜென்மகுரு நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடம் மனம் திறந்து சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்றே செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அரசியல், ஆன்மீகம், அறிவியல்னு என்னென்னலாம் இருக்கோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பெரிய மனிதர்களுடைய நட்பும் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. உங்களை விட வயதில் பெரியவங்கள்ட்ட தான் நீங்கள் அதிகமாக பேசுவீங்க, பழகுவீங்க. எங்கும் எப்போதும் உட்கார்ந்த இடத்திலேயே உலக அறிவை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சந்திரன் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் திருப்பங்கள் இன்னைக்கு இருக்குது. முக்கியஸ்தர்களை இன்னைக்கு சந்தித்து முக்கியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பணவரவும் திருப்திகரமாக இருக்குது. விலை உயர்ந்த லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் நீங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் பணவரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எத்தனையோ பேர் எதிர்த்தாலும் எதற்காகவும் நீங்கள் அலட்டிக்கவே மாட்டீங்க. ஒரே ஒரு குடையின் கீழ் ஓடி வந்து நின்று உங்களுக்கு எதிராக கூக்குரல் எழுப்பினாலும் அதையெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனால் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. வேற ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபகரமாக இருக்குது. எதிர்பார்த்தபடி வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி புது சரக்குகளும் இன்னைக்கு நீங்கள் கொள்முதல் செய்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கணக்கு வாத்தியார் என்னமோ கணக்கு பாடத்தை கரெக்டாக தான் சொல்லி தருவார். ஆனால் வாழ்க்கை பாடத்தை, வாழ்க்கை கணக்கை போடுறது யாரால முடியும்? அந்த கணக்கு பாடத்தை விட வாழ்க்கை பாடத்தை, அந்த வாழ்க்கை கணக்கை சரியாக போட்டு விடை தேடக்கூடியவர்களெல்லாம்
நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமமும் இருக்கிறதுனால இன்றைய தினத்துல நீங்க நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மாலை 5:38 வரைக்கும் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் அதெல்லாமே இன்னைக்கு குறைய ஆரம்பிக்குங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வியாபாரத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து, வாடிக்கையாளர்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் சொல்ல காப்பாத்துறவங்க நீங்க தாங்க. அவர் சொல்லிட்டார் இல்லைங்க, தலையை அடக வச்சாத எல்லாம் சரி பண்ணிடுவாருங்க அப்படின்னு உங்களை பற்றி எல்லோரும் பேசி கொண்டிருப்பாங்க. எங்கும் எப்போதும் வார்த்தை தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க கவனமாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது மாலை 5:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:38 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. வியாபார விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வாடிக்கையாளர்களை பகச்சிக்க வேண்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உண்மையை பேசுனா எல்லாருக்குமே வருத்தமா இருக்குது. உண்மையை கேட்டுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ யாருமே ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் நடுவில் நாம தான் உண்மையை பேசி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி கொண்டு இருக்கிறோம் என்று எப்போதும் கொஞ்சம் சமூகத்தை பற்றி யோசித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்களை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர் உறவினரையும் இன்னைக்கு சந்தித்து பேசுவீங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது கடையை என்ன கொஞ்சம் பெருசுப்படுத்துறது அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5:30 பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மகனாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் சட்டதிட்டம் என்னவோ அதை முறைப்படி பின்பற்ற வேண்டும். இதில் நாம் எதுவும் மாற்றிக்க முடியாதுன்னு எங்கும் எப்போதும் தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும்ங்கிற நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. பணவரவும் உங்களுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு மனக்கலக்கம் இருக்கும். போட்டி கலந்த இந்த உலகத்தில் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல விதத்தில் அவங்க செட்டில் ஆகணும்,
நம்ம வாழ்க்கை தான் அப்படி இப்படி போயிடுச்சு, அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுமேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது, எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் இருக்குதுங்க. அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீடு சொத்து வாங்கிறதா இருந்தா தாய் பத்திரம் இல்லாம வாங்காதீங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள், சின்ன சின்ன சம்பவங்கள், அதையெல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. பல சிக்கல்களுக்கு தொடர்புபடுத்துவதன் மூலமாக விடைகளை தேடி கண்டுபிடித்து தரக்கூடிய வித்தகர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் பண வரவு, ஏதோ ரெண்டும் கலந்து தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குன்னு மனசுக்குள்ளார முணுமுணுத்து கொள்வீங்க. ஏழரசனி முடிஞ்சிருச்சுன்னு ஜோசியர்லாம் சொல்கிறாங்க. நமக்கு என்னமோ பெருசாக ஒன்றும் மாற்றமே இல்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் அதை விட மோசமாக இருக்குது, என்னென்னு ஒன்றும் புரியலன்னு நீங்கள் சொல்லின்னு இருக்கீங்க. செவ்வாய் உங்களுக்கு எதிர் கிரகம். அந்த எதிரி கிரகம் 8ஆம் இடத்துல உட்காந்து உங்களை கொஞ்சம் பாடாப்படுத்தின்னு இருக்காரு. அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. கந்தருஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக பேசுவாங்க. சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஊர் உலகம் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உள்மனசு என்ன சொல்கிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் உள்மனதோடும் இறைவனோடும் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. மகனுடைய கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்குங்க. கம்ப்யூட்டர், லேப்டாப்னு எலக்ட்ரானிக் சாதனங்களும் இன்னைக்கு புதுசு நீங்க வாங்குவீங்க. அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எல்லோரும் நல்லவங்கன்னு ஆரம்பத்துல ஏமாந்து ஏகப்பட்ட தொகையை பணத்தை இழந்தவங்கள்லாம் நீங்க தாங்க. ஆனா இப்ப எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் யோசித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.